எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு 2025 சனி பயிற்சி ஆக போறாரு. அந்த சனி பயிற்சி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வருகிற பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இதுல நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க, உங்களுடைய ஜாதகத்துல நிலை எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்க பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய திசா, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி, இந்த ரெண்டையும் நீங்க பார்த்துக்கணும். இந்த நடப்பு திசாவும் நடப்பு புத்தியும் நல்ல அமைப்புல இருந்து கோச்சாரம் என்கின்ற இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் பல அதிர்ஷ்டமான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி பகவானுடைய பார்வையில எந்தெந்த மாதிரியான பார்வைகள் சிறப்பு பார்வை, எந்த மாதிரியான பார்வை நட்பு பார்வை, எந்த மாதிரியான பார்வை கோடிகளை அள்ளி கொடுக்கும் பார்வை அப்படிங்கிற புதிய கண்ணோட்டத்தோட இந்த வீடியோல நம்ம ராஜநிலை டிவியில பார்க்க போறோம். ஆகவே ராஜநிலை ரசிகர்கள் எல்லோரும் இந்த டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ராசியை போல மற்றவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெற என்ற அமைப்புல தான் நான் கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்க மட்டும் அதிர்ஷ்டசாலியா இருந்தா பத்தாது, நீங்களும் உங்க நண்பர்களுக்கும் இதைய நீங்க ஷேர் பண்ணி கொடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறோம். தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆண்டு ரொம்ப நல்ல அற்புதமான ஆண்டு. நேர்மையும் உண்மையும் எப்போதுமே மற்றவங்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய எப்பவுமே நல்ல குறிக்கோள். தனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு நம்ம சொல்லணும், அது பிரகாரம் அவங்கள நடக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய விருப்பம். இந்த ஆண்டு உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு உழைப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். உழைப்புல கவனம் செலுத்துங்க. நோய் நொடிகள் வராம பாதுகாத்துக்கணும். உணவு கட்டுப்பாடு அவசியம். தேவையில்லாத நபர்களுக்கு நீங்க போய் உதவி செய்கிறேன்னு சொல்லி பிரச்சனைகளை சிக்கிக்க கூடாது இந்த ஆண்டு. காரணம், 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால உங்களுக்கு எதிரிகள், மறைமுக எதிரிகள் உங்களுக்கு உண்டு. உழைப்பும் அதிகமாக இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல உயர்வும் கிட்டும். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால தொழில்ல நிறைய கவனங்கள் செலுத்தினீர்கள் என்றால் மீண்டும் மீண்டும் தொழில்ல உயர் பதவிகள் கிடைக்கும். உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. எப்பவுமே நீங்க செலுத்துறதை விட இந்த ஆண்டு உங்க தொழில்ல கவனம் செலுத்துங்க. படிக்கிற குழந்தைங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க. வேலைக்கு போறவங்க ரொம்ப கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா அதுக்கு வேலையை எடுத்து செய்யுங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதிகமா யோசிக்காம கரெக்டா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நீங்க சூட்சகமா நடந்து அதுல நீங்க வியாபாரத்துல வெற்றி அடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்க ஜென்ம ராசி சனி பகவான் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் கொள்ளணும். குருவின் பார்வை இருக்கிறதுனால பெருசா நீங்க பயந்துக்க வேண்டியதும் இல்லை. உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தியை பொறுத்து இவர்களுடைய தாக்கம் எல்லாம் குறையும். சனி பகவானை நீங்க வழிபாடு பண்றது நல்லது.
சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சனி பகவான் உங்களுக்கு 2, 3ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா பேச வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களை நீங்க சேர்த்திக்கிறது கூடாது. தொழில் ஸ்தானத்தில் அக்கறையா இருக்கணும். நோய் நொடி இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க உணவு கட்டுப்பாடை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். உங்களுக்கு 10ஆம் இட பார்வையாக சனி பார்ப்பதால் காரியங்கள் நடைபெறும். நீங்க எந்த வேலையை எடுத்தாலும் அதுல கடுமையா முயற்சியா வேலை செஞ்சு அந்த முயற்சியை கைவிடாம நீங்க பண்ணீங்கன்னா வெற்றி அடைவீங்க. 6ஆம் இடம் நோய் கடன் வழக்குகளை கொடுக்கக்கூடிய இடமா இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த 6ஆம் இடம். ஒருவர் கஷ்டப்பட்டு வெற்றி கொடுக்கக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம். அப்ப முதல்ல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்னாடி வெற்றியை கொடுப்பார். வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஆண்டு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல அற்புதமான முயற்சி வெற்றி அடையும். திருமணம் நடக்காதவங்க முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடையும். தொழில் இல்லாதவங்க முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடையும். உங்களுக்கு இதுவரை கடன் கிடைக்கலையா? கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க, கடன் கிடைக்கும். நீங்க ஒரு காரியம் தடையா இருக்குது, அது நடக்காம இருக்குது, அது ஏனோ தடையாயிடுச்சு அப்படிங்கிறத இந்த ஆண்டு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நண்பன் உதவியாளர்கள் மூலியமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டு.